ஐயோ, இவ்வுலகின் புலன்வழி வாழ்க்கை எவ்வளவு உறுதியில்லாதது! புலன்வழி இன்பத்தின் நிலையற்ற தன்மையையும் அதன் விளைவுகளான துன்பம், கவலை, கஷ்டம், சோதனை, மனக்குழப்பம், அகால மரணம் முதலிய தீமைகளையும் இடைவிடாது சிந்தித்தால் உங்களிடம் வைராகியம் மெல்ல மெல்ல வளர்ந்தோங்கும். மனைவியை இழத்தல், சொந்தக்காரர், நண்பர், மக்கள் அல்லது பொருளை இழத்தலால் ஏற்படுவது மந்த வைராகியம். அது சில நிமிடங்களே நிற்கும். அது உங்களுக்கு ஆத்மீக பாதையில் அதிகமாக உதவாது. விவேகத்திலிருந்து தோன்றிய வைராகியமே உண்மையில் தேவையானது. எப்படி வெளிச்சத்தின் முன் இருள் நிற்க முடியாதோ அதேபோல் புலன்வழி இன்பத்தின் முன் ஆத்மீக இன்பம் நின்று நிலவ முடியாது. எனவே உலகத்து பொருள்களிடம் தீராத நிகிருஷ்ட பாவத்தை கொள்ளுங்கள். ஆசைகளை ஒழியுங்கள். புலன்வழி பொருள்களில் இருந்து மனதை அப்புறப்படுத்துங்கள். வைராகியம் தானாகவே உங்களிடம் வளரும். உங்களுடைய வாழ்க்கையை சிக்கல் நிறைந்ததும் கஷ்டமானதுமாக நீங்களேதான் ஆக்கிக் கொள்கிறீர்கள். இந்த சம்சார சேற்று நிலத்தில் நீங்களே சிக்கிக் கொண்டீர்கள். உங்கள் தேவைகளை பெருக்கிக் கொண்டீர்கள்.